அண்மை செய்தி. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். அன்வர், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு முதல் கூட்டமானது இன்று அதன் தலைமை அலுவலகமான பனையூரில் நடைபெற்றது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் அந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் மாநிலம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும் எனவும், மேலும் உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு அதன் பின்னர் அதனுடன் இணைத்து புதியதாக நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் ஆகியோர் முழு அளவில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்டமாக புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது புதிய வாக்காளர்கள் மற்றும் மகளிர் உள்ளிட்ட வாக்காளர்கள் அனைவரையும் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்க்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட எல்லா மாவட்ட வாரியாகவும் புதிய திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதில் தொகுதி பொறுப்பாளர்கள் தங்கள் நிர்வாகத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் தொடர்புடைய வாக்காளர் பட்டியல் நகலை முறைப்படி பெற்று அவர்களின் விவரங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக முறையாக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த முதல் கூட்டமானது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஒரு நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. இந்நிலையில் அந்த கூட்டத்தில் உறுதிமொழி ஒவ்வொரு கூட்டம் நடைபெறும் பொழுதும் அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர்களுக்கு முறைப்படி மேற்படி சொல்லப்பட்ட ஆலோசனைகளும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.